நற்பவி சனியின் தாக்கத்தை தவிடுபொடியாக்கும் வன்னி மர வழிபாடு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். குறிப்பா இந்த வன்னி மர வழிபாட்டுக்கு ஏற்றது பெருமாள் கோவில்ல உள்ள வன்னி மரம். பெருமாள் கோவில்கள்ல வன்னி மரம் இருக்கும், சிவன் கோவில்கள்லயும் இருக்கும். இந்த பரிகாரத்துக்கு ஏற்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பெருமாள் கோவில்ல உள்ள வன்னி மரம். சரி, எங்க ஊர்ல வந்து பெருமாள் கோவில்ல மரம் இல்லை அப்படின்னா சிவன் கோவில்ல பாருங்க, ஓகே தான், தப்பு இல்லை. சரி, இது ரெண்டு இடத்துலையுமே எங்களால பார்க்க முடியல, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளதான் வன்னி மரம் இருக்கு, ஓகே சூப்பர், இன்னும் சூப்பர். இந்த மாதிரி வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு பவர் ஜாஸ்தி. ஓகே, உங்களுக்கு என்ன விஷயம் நடக்காம சனி 7.5 சனி நடக்குது, சனி திசையில வந்து எனக்கு சனி நல்ல விஷயங்களை கொடுக்காம இருக்காரு அப்படிங்கிறவங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சனி நல்லவர், சனியோட அருளாசிய நம்ம வாங்கிக்கணும், சனிக்கு பரிகாரம் பண்றதுக்காக நம்ம போல சனியோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்க போறோம். இதுக்கு இந்த வன்னி மரத்துக்கு நம்ம வந்து ஒரு மலர்கள் வச்சு நிறைய மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொண்டு போய் மரத்து மேல கொட்டாதீங்க. இந்த மரத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி 1 மணி நேரம் எரியணும். அந்த தீபம் அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசா அகல் எடுத்து அதுல வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த மரத்துக்கு வந்து மலர்கள் வச்சு கற்பூரம் தீபாராதனை எல்லாம் ஊதுபத்தி எல்லாம் ஏத்திட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த மரத்தை சுத்தி வாங்க. அந்த மாதிரி சுத்தி வரும்போது உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியா குறையிறதும், சனி பகவானோட பிளெஸ்ஸிங்ஸ் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கிறதையும் நீங்க உணர்வீங்க. எந்த விஷயத்தையுமே நம்ம ஒரு பரிகாரமோ எதை செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில அதனால என்ன நடக்குது அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷனோட நீங்க வந்து அதை கவனிக்கும் போது நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு போயிருவீங்க. உங்க லைஃப் வந்து படிப்படியா முன்னேற்றத்துக்கு வரதை நீங்க கவனிக்க முடியும். வாஸ்து டிப்ஸ் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். இதுல வந்து நிறைய உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னோட இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கலாம். அது போல இந்த வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்லது. நற்பவி.